ஸோ வாட் எவர் ஹேப்பன்ட் இல்லை அது எப்படின்னாமா இது அந்த வலி அந்த சோகத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை ஆப்போசிட் இடத்துல இருந்து தெரிஞ்சவங்களுக்கு புரியும். புரியாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் மனசும் உடம்பும் டயர்டாகி அதே மயக்க நிலைக்கு போய் தான் அது தூக்கமே தவிர்த்து அது ஒன்றும் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தூங்குற தூக்கம் கிடையாது. நான் என்ன மாதிரி ஒரு பர்சன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு குழந்தை மரணம் அப்படின்னு படித்தா கூட அந்த பேரண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ, அவங்க சாப்பிடுவாங்களா, அவங்க என்ன அந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறாள். அது எனக்கே நடக்கும்போது என்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதே தெரில. அடுத்து நமக்கு பசிச்சா சாப்பிடணுமா, நம்ம வெளியே போகலாமா, ஸோ இந்த மாதிரியான நிறைய நமக்கு ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி இருக்கும். அது எப்படி இந்த சமுதாயம் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு இது ரொம்ப அதிகமாக இந்த உணர்வுகளை கொடுக்குறாங்க. ஒரு புள்ளி பள்ளி கொடுத்துட்டா அவள் சாப்பிட்லாமா, சாப்பிட்டா யாராவது சொல்லுவாங்களா, இவ்வளோ சாப்பிட்லாமா, இல்லை பிடிச்ச அதை கேட்டு வாங்கி சாப்பிட்லாமா, நான் இப்போ படுக்கலாமா, தூங்கலாமா, எல்லாமே தப்பாக தெரியுமா, அப்போ இதெல்லாம் தப்பாக பார்க்காத, என்னை ஜட்ஜ் பண்ணாத யார் என் கூட இருப்பாங்க, அவங்க கூட நான் வாழலான்ற மாதிரி ஆயிடுது இல்லை? ஸோ நீங்களும் அது எல்லாமே கடந்தீங்க அந்த உணர்வு, அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் சொல்லணும்னா என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு தோணிருக்கோம்ல அவங்க, அதாவது நம்மளோட ஆப்போசிட் பர்சன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்மளால மாற்ற முடியாது. இவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்கன்னு 10 பேரோடைய விருப்பத்துக்காக நம்மளோட லைஃப்பை நம்ம மாற்ற முடியாது. என்னோட லைஃப்ன்றது அந்த டைம்ல என் குழந்தை எனக்கு கொடுத்துட்டு போனது. ஸோ என் குழந்தையோட நேம் இருக்க மாதிரி நான் ஏதோ ஒன்று செய்யணும்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாகணும், நான் நான் லீட் பண்ணி போயே ஆகணும். இதெல்லாம் நான் வச்சுட்டு மைண்டில் இன்னும் சொல்ல போனோன்னா, வில்லேஜ்லேருந்து ஒரு லேடி, எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி உனக்கு எதுவுமே இல்லை, நீ பெருசாக சம்பாதிக்கல, ஒன்றும் பண்ணல, எதுவும் பண்ணல, இப்போ உன் குழந்தையும் போயிடுச்சு, உன்னால் எப்படி சூசைட் பண்ணிக்காமல் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாங்க. எப்படி நீ வாழ்கிற, உன் நிலைமையில யார் இருந்தாலும் சூசைட் பண்ணி கூட செத்து போயிடுவாங்க, ஆனால் நீ எப்படி வாழ்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், இவங்க முன்னாடியே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு. சம்திங் ஹேப்பன் இன் நம்ம லைஃப், அதுக்காக நம்ம லைஃப்பை முடிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை நம்மளுடைய பாசிட்டிவிட்டியாக எடுத்து நம்ம எப்படி நம்மளை லீட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு இப்படி கேட்க முடியுது இல்லை? ஆமாம், அவங்களும் ஒரு தாய் தானே. ஆமாம், அவங்களும் ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரி இப்படி கேட்குறாங்க. ஆமாம், எவ்வளோ ஒரு மோசமான சமுதாயத்தில் நம்ம வாழ வேண்டியிருக்கு இல்லை? நமக்கு நடந்த துக்கத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுறதே பெரிய வலி, பெரிய போராட்டம். இதில் இந்த சமுதாயத்தை, சொந்தக்காரங்களை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அதை விட பெரிய ரணமாக இருக்குது. த ஒன்லி வே அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்ம என்ன பெயின் கோ த்ரூ பண்ணுறோமோ அதில் 0.1% அவங்களுக்கு வந்தால் கூட அவங்க உடஞ்சி போயிடுவாங்க, அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டாங்க. நம்ம அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும்.